பாம்புகளின் மீது பாசம் வைத்துள்ள கோவை இளைஞர் சந்தோஷ் அவற்றை பிடிப்பதை சேவையாக செய்து வருகிறார். பாம்பு என்றாலே படைகள் நடுங்கும் என்பது பழமொழி. ஆனால் பாம்பின் மீது கொண்ட பாசம் ஒரு இளைஞனை பாம்புகளுக்கு தோழனாகவே மாற்றியுள்ளது. கோவையை அடுத்த கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ். வனவிலங்கு பாதுகாப்பு சங்கத்தின் தலைவரான அவர் விலங்குகளின் மீதான ஆர்வம் மற்றும் நேசத்தால் கடந்த 7 ஆண்டுகளாக பாம்புகளை பிடிப்பதை ஒரு சேவையாக செய்து வருகிறார். பள்ளி படிப்பு வரை முடித்துள்ள இவர் பாம்புகள் குறித்து தீவிரமாக படித்து வருகிறார். தற்போது நாட்டில் குறைந்து வரும் வனப்பரப்பால் அங்குள்ள விலங்குகள் நகர்ப்பகுதிக்குள் நுழைவது அதிகமாகிவிட்டன. குறிப்பாக யானைகளும் பாம்புகளும் தான் அதிக அளவில் உணவுக்காக இடம்பெயர்கின்றன. ஆனால் பாம்பின் மீது கொண்டுள்ள பயத்தால் நகருக்குள் நுழையும் பாம்புகளை பொதுமக்கள் அடித்துக் கொள்கின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்கவும் பாம்பு மீதான பயத்தை போக்கவும் முயன்றுள்ளார் சந்தோஷ். பாம்புகள் பிடிக்கும் இடத்திற்கு செல்லும் சந்தோஷ் அங்குள்ள மக்களுக்கு பாம்புகள் குறித்தும் அதன் விஷத்தன்மை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். நான் எப்போ போய் அந்த பாம்பை பிடிச்சாலும் அந்த பாம்போட முழு விவரம், அதை பற்றி விஷம் இருக்கிறதா, அந்த பாம்போட டீட்டெயில் ஃபுல்லாமே அந்த மக்களுக்கு, அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு தான் வருவோம். இந்த பாம்பை வச்சு மிஸ்யூஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தணும். நாங்கள் முறைவாக ரொம்ப பாடுபட்டு இந்த பாம்பை மட்டுமே காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட இதை நான் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். எந்த பாம்பு பிடிச்சாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை முறையாக காட்டில் கொண்டு வர்றதே எங்களோட கடமை. என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் எங்களுக்கு யாரு ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதில்ல. நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி நாங்களும் எங்களுக்கு தனியாக போகணும், ஏதோ ஒன்று பண்ணணும், இதில் இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஏதோ எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நல்லா கேள்வி பார்த்து விட்டோம். நிறைய எதுவுமே அவங்க முறையாக செய்யறதில்லை. அதிக நீளம் கொண்ட சாரை பாம்பு உட்பட சில விஷத்தன்மையற்ற பாம்புகள் விவசாய பூமிகளுக்கு நல்ல பாதுகாப்பாக இருப்பதாக பாம்புகளின் பயன் குறித்தும் அவர் விளக்கம் அளிக்கிறார். சாரை பாம்புன்னு சொல்லுவாங்க, நீ பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த பாம்புல விஷமே இல்லாத ஒரு பாம்பு, எலிகளில் அறவே ஒழிக்கக்கூடிய ஒரு பாம்பு. அதோட உணவே மெயினான உணவு பார்த்தீங்கன்னா எலி தான். பார்த்தீங்கன்னா அந்த பாம்புகள் சேலத்தில் இருக்கிற ஜூல வாங்கி கொண்டு போய் அவங்க விவசாய பூமியில மாசம் பாம்புகள் கொண்டு அவங்க விவசாய பூமியில அவங்களே கொண்டு போய் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க விவசாயம் நல்லா செழிப்பா வளர்றதுக்கோசரம். ஆனா அது அவங்களுக்கு தெரியல. நம்ம ஊருக்குள்ள அதே சாரை பாம்பு ரொம்ப நீளமா போகுது பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு ஏதாவது சுருண்டு படுத்தாலும் அந்த பாம்பு விஷமுள்ள பாம்பா இல்லையாங்கன்னு தெரியாம அதை அடிச்சு கொண்டுறாங்க. பாம்புகளுடன் நேசமாக இருக்கும் நபர்களுக்கு கேரளா போன்று பாம்புகளை பிடிக்க பயிற்சி அளித்தால் மிகுந்த மகிழ்ச்சி என்றும் சந்தோஷ் தெரிவித்தார்.